அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. சூப்பர் டேஸ்டியான அரேபியன் கப்ஸா ரெசிபி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 2 முழு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ஒரு 5 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின அப்புறம் இதில் 1 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி அரிச்ச பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கார்த்திகை மிளகாய் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் கப்ஸா பவுடர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ட்ரை எலுமிச்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவு ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். கொதிச்ச அப்புறம் பாதி சிக்கன் ரைஸ்லையும் பாதி சிக்கன் ரோஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம். நீங்க சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கோங்க. அது எடுக்கும்போது எனக்கு வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு சைடில் தேங்காவோட எரிய வச்ச அது ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா தான் கப்ஸாவோட ஃப்ளேவரே வரும். இப்போ மூடி போட்டு தம்க்கு விட்டுடலாம். ஹோம்மேட் கப்ஸா பவுடர், ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, 2ன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வேக வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி வேக வச்ச சிக்கனில் எல்லா ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தா ரோஸ்டட் சிக்கனும் ரெடி. இப்போ கப்ஸா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்து இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து சாப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம் பிழிஞ்சிட்டு இதில் ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா கப்ஸா சட்னி ரெடி. இது ரெடி பண்ணுற வரைக்கும் கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கப்ஸா தம் முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ரோஸ்டட் சிக்கன்லாம் சேர்த்துட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியான அரேபியன் ரெசிபி கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேப்பி குட் டே.